அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை நேசிக்கிற பிதாவே மே துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரப்பா. அப்படி ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். வாஞ்சியோடு இன்றைக்கு என்ன வார்த்தை என்று ஆசையோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே, ஒரு அதிசயம் செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. நன்றிப்பா. பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம். கண்ணீர் எல்லாம் மாறட்டும், பயங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே, குழப்பங்கள் நீங்கட்டும்ப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு ஏசப்பா உம்மாலே வருகிற நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய ஏசப்பா. ஏசப்பா உங்களுக்கு நன்றிப்பா. ஸ்தோத்திரப்பா. நீங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நான் என்னை உம்முடைய கருத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேவனோடு நல்ல ஒரு உறவை வைத்து கொள்ளுங்கள். தேவனோடு நெருங்கிய ஒரு வாழ்க்கை வாழுங்கள். அவரோடு எப்பொழுது பேசிக்கொண்டே இருங்கள். நீங்கள் வேலை செய்யலாம், என்ன செய்தாலும் சரி, இந்த காண்டக்ட் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தேவனிடத்திலிருந்து சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சோர்ந்து போன நிலைமையிலே தான் அநேகரை பார்க்கின்றோம். நம்ம ஊரில் கிணறு இருக்கும். கிணத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், இறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி மண் மேடு ஆகி கொஞ்சம் ஒரு வாளி மட்டும் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். உடனே என்ன செய்வாங்க, ஊரில் தோண்டணும் அப்படிம்பாங்க. தூர் வாரணும்னு சொல்லுவாங்கள்ல, கண்மாயிலெல்லாம் தூர் வாரணும்பாங்க. அதே மாதிரி இந்த கிணத்துல நிறைய ஆட்கள் இறங்கி மண்ணை தோண்டுவாங்க. மண்ணை நிறையா தோண்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம எட்டி பார்த்தா எங்கள் ஊர்லெலாம் பெரிய கிணறாக இருக்கும். 100 பேர் நின்று பார்க்கலாம் உள்ள, அவ்வளோ பெரிய கிணறு. அப்போ நம்ம எட்டி பார்த்தாச்சுன்னா இந்த மண்ணை தோண்ட அப்படியே நீரூற்று அங்கங்கிருந்து சருன்னு வரும். உள்ள கிணத்துக்குள்ளே நிற்பாங்களா மண் அள்ளுறவங்க, அவங்களுக்கு முட்டு வரைக்கும் தண்ணி வந்துடும். அந்த நீரூற்றுகள் மூடி இருக்கும், மண்ணில் மூடி இருக்கனால நீரூற்று வர முடியாமல் அது தடைபட்டு இருக்குது. இப்போ அதை தோண்டி எடுத்த உடனே அப்படியே தண்ணி சருன்னு வந்துடும், நிறைய வந்துடும். போட்ட உடனே தண்ணி எடுக்கலாம், அப்படி வந்துடும். நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இயேசுவோடு உள்ள நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தூர் வார வேண்டும். நமக்குள்ளே ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், சமாதானத்தின் நதிகள் ஓடும், சந்தோஷத்தின் நதிகள் ஓடும், கவலை இல்லாத நதிகள் ஓடும். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இருக்க வேண்டும், ஆறுதல் இருக்க வேண்டும், தேவனோடு உறவாடி கொண்டு இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி நமக்கு சில கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். படிக்கல பிள்ளை கவலைப்படுவாங்க. ஆனால் நமக்குள்ளே ஒரு சந்தோஷமும் ஒரு ஜீவ நீரோற்றமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்ம கடைசியில் பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தரின் வாய் சொல்லிற்று. கர்த்தரின் வாய் சொல்லிற்று என்ற ஒரு 2 வசனத்தை உங்களுக்காக எடுத்திருக்கிறேன். முதலாவது வசனம், கர்த்தரின் வாய் சொல்லிற்று. என்ன சொல்லிற்று? ஏசாயா 58வது அதிகாரம் 13, 14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் சொன்ன ஒரு காரியம், ஒரு ஆர்டர், ஒரு கண்டிஷன். ஆண்டவருடைய வாய் சொல்லிற்று. கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கீழ்ப்படியணுமா படக்கூடாதா? இதை செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும். அப்பொழுது யாக்கோப்புடைய சுதந்திரம், யாக்கோப்பு ஆண்டவர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லுகிறார்.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்படி என்ன அந்த யாக்கோபுடைய சுதந்திரம்? அது மிக பெரிது. வெறும் கையாய் போனான், பல பரிவாரங்களோடு வந்தான். தேவனால் தொடப்பட்டவன் இஸ்ரவேல், யாக்கோப்பு. அந்த சுதந்திரம், நீர் மாத்திரம் போதும் என்று வாழ்ந்த யாக்கோப்பு. அவ்வளவு பிள்ளைகள், 13 பிள்ளைகள் இருந்தாலும் அவன் இதயம் இறைவனோடு இருந்தது. 4 மனைவிகள் இருந்தார்கள், ஆனால் இதயம் இறைவனோடு இருந்தது. எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவனோடு மாத்திரம் தனித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் ஒருவரே போதுமானவர் என்பதை அறிந்தவனாய் அவர்கள் அவ்வளவு பேரையும் விட்டுட்டு தனித்திருந்து ஜெபம் பண்ணின யாக்கோப்பு. தேவன் அவரை ஆசீர்வதித்தார். தத்துருவமாக ஏணியிலே நின்று பேசினார். அந்த யாக்கோப்புடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் நான் உன்னை யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் சொல்லிடு, கர்த்தருடைய வார்த்தையினால் உன்னை நான் போஷிப்பேன், நடத்துவேன். அன்றென்றுள்ள அப்பத்தை உனக்கு அன்றென்று கொடுப்பேன், உன்னோடு கூட இருப்பேன் சொல்கிறார். இயேசுவோடு இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைம்மா? என்ன வாழ்க்கை சகோதரனே, சகோதரியே? அநேகரை பார்க்கின்றோம். இள வயதிலே அவர்கள் பெருமையாக இருப்பார்கள், யாரையும் அடிப்பாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க. வயது குறையும் போது, செல்வங்கள் குறையும் போது அப்படியே அவர்கள் தள்ளாடி போய் விடுகின்றார்கள். கடைசியில் ஃப்ரீசருக்குள்ளே போய் உட்கார வேண்டிய நிலைமை ஆகிறது. அப்போ இந்த காலங்களை நாம் கிறிஸ்துவோடைய அனுபவிக்க வேண்டும். மனம் போல வாழக்கூடாது. மனைவிக்கு துரோகம் பண்ணாத, தெரியாமல் செய்யாத. பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் செய்யாதீங்க. மேலே ஒரு கேமரா ஆண்டவர் வச்சிருக்கார், பார்த்துக்கிட்டே இருப்பார். எல்லா வீடியோ எடுப்பாங்க. தேவன் நம்ம மனம் போல வாழ்கிறதா வாழ்க்கை? ஏன் இப்படி வாழ்கிறீங்க? தேவனுக்கு நீங்கள் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டுமே. அன்றைக்கு என்ன செய்வீர்கள்? தோற்று போயா நிற்பீர்கள்? அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவை சார்ந்தவர்களை அழிக்கிறார்கள், கொல்லுகிறார்கள். ஆனாலும் இன்றைய வரைக்கும் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டே தான் இருக்கின்றார்கள் மக்கள். கடந்த நாளில் ஒரு வீடியோ பார்த்தேன். எவ்வளோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? வேறு பாஷையில் உள்ள, வட மாநிலத்தில் உள்ள அவ்வளவு பிள்ளைகள் ஏசு ராஜா அப்படின்னு பாட்டு படிக்காங்க. நீங்கள் யாரை அடித்து யாரை கொன்னா என்ன? இயேசுவானவர் அன்புள்ளவர், அவர் இரக்கத்தின் வடிவம், அவர் உண்டாக்கின மக்கள் நாம். அவர் கையின் கிரியைகள் சும்மாலாம் அழித்து போட்டுற மாட்டார். அவர் கூட இருக்கணும்னு நினைக்காரு. அவர் சொல்கிறாரு, இந்த பரிசுத்தமான சண்டே, இந்த ஞாயிற்றுக்கிழமையை நீ கர்த்தருடைய நாள் என்று எண்ண வேண்டும், மகிமையுள்ள நாள் என்று எண்ண வேண்டும், அதை மனமகிழ்ச்சி நாள் என்று நீ எண்ண வேண்டும். அப்பொழுது நானும் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன். ஒரு அம்மாவை பற்றி ஒரு சாட்சி கேட்டேன் நான். அவங்க வயதான போது மரிக்கும் தருவாயிலே இருக்கும்போது வீட்டில் எல்லாரும் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏசப்பா இறக்கமாக இருங்க, வயசாகிட்டு இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் அவங்களுடைய மகளுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்து, அந்த கனவு என்ன அப்படின்னா, அந்த அம்மா நல்லா குளிச்சுட்டு தலை சீவி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி எங்கேயோ ஊருக்கு போகிற மாதிரி நல்ல ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வீட்டிலே எல்லாரிடத்துலையும் போயிட்டு வரேன் என்று கேட்கின்றார்களாம் இந்த கனவுலே. அப்பொழுது சரி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க கனவு கண்டவங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அந்த வயதான அந்த தாயார் சொன்னாங்களாம் ஒரு வார்த்தை, நான் ஞாயிற்றுக்கிழமை வாரேன்ப்பா, ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவர் என்னை கூப்பிட்றாரு, நான் ஞாயிற்றுக்கிழமை வாரேன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டாம்மா, நீ வெள்ளிக்கிழமை வா. எதுக்கு தெரியுமா? நான் எழுதி வச்சுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு பேன் பார்க்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு சீயக்கா போட மாட்டேன்,
ஞாயிற்றுக்கிழமை கட்டிலுக்கு வெண்ணி வச்சு மூட்டைக்கு மருந்து ஊற்ற மாட்டார். சரியா? நீ ஞாயிற்றுக்கிழமெல்லாம் என்ன செய்வ? கர்த்தர் சொல்லியிருக்கார் அவங்ககிட்ட, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவ, வந்து உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்ப, சாப்பிடுவ, சீக்கிரமாக தூங்குவ. அதனால் நீ ரொம்ப கண்டிஷனாக நீ ஞாயிற்றுக்கிழமை செய்வால்ல, அதனால் நீ ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டாம், நீ வெள்ளிக்கிழமை வா. சரியா? அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நான் ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன், நான் வெள்ளிக்கிழமை போவேன், போயிட்டு வரேன். தத்ரூபமாக இந்த கனவை அந்த வீட்டில் உள்ளவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அம்மாட்ட சொல்லலை. அவங்க ஒரு வாரத்திலே அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்போ இறந்த உடனே அவர்கள் வீட்டில் உள்ள ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி என்ன கிழமை? ஓடி போய் கேலண்டரில் பார்த்தா இன்றைக்கி ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. நம்முடைய அம்மா கனவில் சொன்னார்களே ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன் என்று சொன்னதற்கு, இல்லை நீ ரொம்ப சண்டே ரொம்ப ஜாக்கிரதையாக நீ மனமீழ்ச்சியான உட்காந்து நல்லா பாட்டு படிச்சுட்டு இருப்ப, அதனால் வர வேண்டாம், வெள்ளிக்கிழமை வான்னு சொன்னாங்க என்று நம்ம கனவு கண்டமே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. உடனே யாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இப்படி சொல்லி அவர்களை அழைத்திருக்கிறார். அந்த நாளை அவர்கள் மனமகிழ்ச்சி நாள் என்று அவர்கள் அதை ரொம்ப விசேஷமாக நினச்சிருக்காங்க. அவங்களுடைய அதுக்கு இறந்த உடனே எல்லாருக்கும் சொல்லி விட்டாச்சாமா. அப்போ அவங்க தங்கச்சி வந்தாங்களாம். தங்கச்சி சொன்னாங்களாம், முந்தின நாள் பார்க்க வந்திருக்கும்போது அக்கா கால் மாட்டில் ஏணி வச்சிருந்துச்சு, உயரமான ஒரு ஏணி வச்சிருந்தது, அக்கா இறந்து போயிடுவாளோ அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த சண்டே சர்வீஸையும் அந்த நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் பரிசுத்தமான நாளென்றும் நீ எண்ணுவாயானால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அருமையான தாயார் அதை அனுபவித்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார்களே. ஒருவேளை அவங்க காற்றுல கழுத்துலலாம் ஒன்றுமே இல்லை இருந்திருக்கலாம், சொத்து சுகம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சொன்ன தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் நீங்கள் இது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இதே தான் வரும். ஆனால் நிறைய பேர் நானும் வீடியோ பார்க்குறேன், இந்த ராஜ்யத்தை குறித்தே யாருமே சொல்ல மாட்டேங்காங்க. நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம், அஸ்திவாரம் போடுறோம், நம்ம அடிக்கடி போய் பார்ப்போம்ல, வீடு எவ்வளோ வந்திருக்கு, இதை அங்கே வச்சுருக்கலாமே, இதை இங்கே வச்சுருக்கலாமே, நம்ம பிளானை கொஞ்சம் மாற்றிக்கிடுவோமா, இப்படி வைப்போமா அப்படிலாம் நினைப்போம்ல. நம்ம அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் தற்காலிகமாக இருக்க போகின்ற நம்முடைய பேலன்ஸை நம்ம எவ்வளவு கண்காணிக்கின்றோம், எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் இனிமேல் என்னென்னைக்கு நித்திய காலமாய் வாழப்போகிற அந்த ராஜ்யத்தை ஏன் நம்ம சொல்லி கொடுக்காம இருக்கோம் மக்களுக்கும் அதிலே ஒரு ஆர்வம் வர வேண்டும். அதுதான் எப்படினாலும் ஒரு நாள் இந்த பூமியில் எந்த மன்னனானாலும் இறந்த பிறகு வைக்க மாட்டாங்க. தாஜ்மஹால் தன்னுடைய மனைவியை வச்சாரா? இல்லை, பூமிக்குள்ளே தான். இயேசுவானவர் மட்டும்தான் உயிரோடு எழுந்தார். அதனால தான் சொல்கிறார், நாம் இந்த ஓய்வு நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு போக வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் பெரியாஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா வெளியே சும்மா இப்போ நிறையா சேர் போட்டிருக்காங்க, பெரிய பெரிய பெஞ்சுகள் போட்டிருக்காங்க இரும்பில். வயசானவங்க, முடியாதவங்க, வெயிட்டிங்கில் இருக்கணுங்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்களாம் அங்கே நல்ல பெஞ்சுகள் நிறைய போட்டிருக்காங்க. அப்படி அவங்களாம் அதில் உட்காந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க, அதை சுதே படுத்து கிடக்காங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் ஒரு 2 பேர்கிட்ட வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 சகோதரியின் இடத்துல போய் நீங்கள் பேச வேண்டாமா? பேசலாம்ல, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்ல. இல்லை, ஆண்களாக இருந்தீர்கள் என்றால் அங்கே வயதான தகப்பன்மார் இருக்கின்றார்கள், அவர்களிடத்துல நீங்கள் போய் சொல்லலாமே. அவங்களுக்கு சொந்த வீடு வாசல் இல்லாமல், நல்ல உணவு இல்லாமல், ஒரு ஏசி இல்லாத, ஒரு ஃபேன் இல்லாதனால தானே அங்கே போய் படுத்து கிடக்காங்க. வீட்டில் ஒரு கட்டில் கூட இல்லையோ? அவங்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டாமா? அதை செய்யலாமே.
சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எல்லாரும் இந்த கண்டிஷனை மீறி தான் இருக்காங்க. ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? கர்த்தருடைய நாளென்று அதை நீ மகிமையாக எண்ண வேண்டுமா? இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு சர்வீஸ். எத்தனை பேர் கோயிலில் எவ்வளோ நேரம் வந்து சர்ச்சில் சர்வீஸ் முடிஞ்சு கோயிலில் உட்காந்துருப்பாங்க. யோசுவாவை பற்றி ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, சகரியாவில், நீ என் காவலை காத்தால் நானும் இந்த இடத்துல உனக்கு உலாவும்படிக்கு இடம் உண்டாக்குவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நான் அதை அப்படி யோசித்து பார்த்தேன். போன மாதமா இந்த மாதமா தெரியல, ஆலயத்தில் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அப்போ அந்த ஃபார்ம்லாம் நிரப்ப வேண்டியது இருந்துச்சு. நானும் நிறையா அதுக்கு ஹெல்ப் பண்ணேன் கடவுள் கிருபையால். அப்போ நான் அப்படி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பிறகு தண்ணி நிறைய முக்கியிருக்காங்க, அங்கே போய் நம்ம தண்ணி நிறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும், ஃபார்ம் எல்லாம் நிரப்பணும், எல்லாரையும் ரெடி பண்ணணும், என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுக்கிடணும், காணிக்கை எடுத்து வச்சுக்கிடணும், கர்த்தருக்கு முன்னால் போய் காணிக்கை செலுத்த வேண்டும், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். எல்லாம் அப்படியே செய்யும்போது நான் ஆலயத்துக்குள்ளே விளாவி கொண்டிருந்தேன். இப்போ எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்தது, என் ஆலயத்தை நீ காவல் காத்தால் அங்கே உனக்கு உலாவுவதற்கு இடம் உண்டாக்கினேன். அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே, ஏன் தனியாக ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும்போது ஆலயத்துக்கு போவோமே அப்படின்னு போய் சும்மா உட்காந்துருக்கு. அன்றைக்கி நான் தனிச்சவன் பண்ணிட்டு வெளியே வாரேன், எல்லாமே பெருமைக்காகலாம் சொல்லலை, நீங்களாம் இப்படிலாம் செய்தால் நல்லா இருக்கலாங்கிறதுக்கு தான் ஒரு ஆலோசனை. உள்ளேருந்து வெளியே வாரேன். ஒருத்தர் வந்தார் வராண்டாவில் கொட்டாரம்பாங்கள்ல அந்த ஃபேனை போட்டார். கரெக்டாக ஃபேனுக்கு மேலே ஒரு பெஞ்சு இருக்குது, டெஸ்க் இருக்குது, அதில் உட்கார்ந்தார். அந்த டெஸ்கில் தலையை வச்சார். ஒரு செகண்ட் தான் ஆள் தூங்கியாச்சு. எத்தனையோ நாள் பார்த்துருக்கேன். அவருக்கு அந்த ஆலயத்திலே அப்படி ஒரு தூக்கம், அப்படி ஒரு சமாதானம். அப்போ நான் நினச்சேன், தேவனுடைய ஆலயத்தை இவர் காத்து கொண்டு இருக்கின்றார். எனக்கு தெரியும், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. கடைசியில் அவனுக்கு எப்படி தான் கோயிலில் போய் இருக்கணும்னு வந்துச்சோ தெரியல, இதே மாதிரி இந்த கோயிலில் வந்து அந்த டெஸ்கிலே படுத்த உடனே தூங்கி விடுவான். அப்படி அவனுக்கு அது சுகமாகவே ஆகிவிட்டது, அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பையன். ஓய்வு நாளிலே எத்தனை சர்வீஸ் வச்சுருக்காங்க. சில பேர்லாம் காலையில் 7:30 மணி சர்வீஸ்க்கு வந்தால் சாயங்காலம் 3 மணிக்கு ஒரு ஜபக்கூட்டம் இருக்கும், அப்புறம் யூத் மீட்டிங் இருக்கும். எல்லாத்துக்குமே உட்காந்துட்டு சாயங்காலம் முறை தான் போகிறாங்க வீட்டுக்கு. சில என் ஆலயத்தை நீ காவல் காத்தால் நான் உனக்கு அங்கே உலாவதற்கு இடம் பண்ணுவேன். சும்மா வந்து போய் இருக்கிற இடம் ஆலயம். உட்கார்ந்து தேவனோட பேசி கொண்டு இருக்கிற நேரம், இடம், பாவத்தெல்லாம் அங்கே போட்டுட்டு புண்ணியத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய இடம்தான் தேவனுடைய ஆலயம். ஷாப்பிங் மாதிரி கிடையாது, சர்ச்சு. அவரை நாம் தொழுது கொள்ள போகின்றோம். ஓய்வு நாளை நிறைய நேரம் ஆலயத்தில் செலவழித்து பாருங்கள். சர்வீஸ் மட்டும் வந்தால் போதுமா? சாயங்காலம் கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு வரக்கூடாதா? நம்ம அம்மா வீட்டுக்கு நான் எத்தனை நேரம் போவோம். எங்கள் அக்கா எனக்கு 2 அக்கா இருந்தாங்க எனக்கு தெரிய. ஒரு அக்கா ஒரு தெருவில், ஒரு அக்கா எங்கள் அம்மா வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு தெருவில் இருக்க அக்கா டெய்லி வந்துடுவாங்க எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா எங்கள் ஐயா இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்போ சின்ன பிள்ளை பாவடை செட்டை போட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். என்னத்தை பேசுவாங்களோ தெரியாது. தினம் எங்கள் அக்கா வந்துடுவாங்க பேசுகிறதுக்கு எங்கள் அம்மாட்ட எங்கள் ஐயாட்ட. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கால தெருவில், அந்த அக்கா தினமும் எங்கள் அம்மாட்ட உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாள். என்னதான் பேசுவாங்களோ தாயும் மகளும். நான் கதை புக்கு ரொம்ப படிப்பேன், நாவல் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு அதனால் இவங்களோட வயசு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. 16 வயசுக்கிட்டக்க எங்கள் அக்காளுக்கும் எனக்கும். அதனால் அவங்க பேச்சு ஒன்று தெரியாது. காப்பி போடுவாங்க, பண்டம் செய்வாங்க, தருவாங்க. நான் தனியாக உட்காந்து நாவல் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் பேசிகிட்டே இருப்பாங்க. நான் நினைப்பேன், டெய்லி இப்படி உட்காந்து என்ன பேசுவாங்களோ தெரில. தாயும் மகளும் என்ன ஒரு அன்பு பார்த்தீங்களா? இப்போல்லாம் அப்படி நிறைய பார்க்க முடியல. தாயும் பிள்ளையுமே வில்லங்கமாக தான் இருக்காங்க. அது என்னன்னு புரியல எனக்கு. எப்படி இருக்காங்க இந்த காலத்தில்? சுவாபம்பு கூட இல்லையே, நம்ம அம்மான்னு இல்லையே. கஷ்டமாக இருக்கு. நீங்கள் ஓய்வு நாளை ஒழுங்காக ஆசிரியத்து கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் உடைய பெற்றோரை நேசிப்பீர்கள், உங்கள் கணவனுடைய பெற்றோரை நேசிப்பீர்கள். அதே மாதிரி தான் மருமகன். இந்த மருமகங்கிறவங்க இருக்காங்களே, அவங்க இந்த மாமியாரை நேசிக்கவே மாட்டேங்காங்க நிறைய இடங்கள்ல. நானும் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருக்கேன். மருமக மாமியாரை ஏசுறதை விட மருமக மாமியாரை ஏசுகிற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமான கொடுமை.
அழகான அருமையான ஒரு மனைவியை படிக்க வைத்து நகை போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாமியாரை எதுக்கு உனக்கு பிடிக்கலை? எதுக்கு உனக்கு பிடிக்கலை உன் மாமியாரை? நீ அன்பாக உறவாட வேண்டாம், வந்தால் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயேன். அற்பமாக நினைக்கிறார்கள் அநேக இடங்களிலே. மருமகன் அந்த தாயினுடைய பிளட்டு தான் உன் பெண்டாட்டி சரீரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு நினச்சிக்கோ. மனம் திரும்புங்க, அது ஒரு தாய் தானே. மருமகன் மட்டும் மாமியாரை நேசிக்கணும், மருமகன் மட்டும் மாமியாரை நேசிக்கக்கூடாது, அப்படியா? இல்லை இல்லை, பரலோகத்துக்கு போன ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இப்போ ஆலயத்தை நீங்கள் ஒழுங்காக நேசித்து ஆலயத்தில் உள்ள செய்திகளை நன்றாக கவனியுங்கள். செய்தியை கேளுங்க. செய்திகளை கேட்க 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 தான் அந்த செவி சரியான லெவலுக்கு வரும். அது கரெக்டாக மூளைக்கு கொண்டு போகும். அப்போ நல்லா கமாண்டிங் பண்ணும் நம்மளை. பார்த்துக்கோ, ஒன்றும் இல்லை உலகத்தில். நேற்று ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சில பேர் நம்மளை அற்பமாக நினைக்கிறாங்க, நம்மளை நெருக்கிறாங்க, காரணமே இல்லாமல் நம்மளை நெருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தான். அவன் சொல்கிறா, இயேசுவையே கொலையே செய்துட்டாங்களே, கொன்னுட்டாங்களே, இயேசுப்பா கொன்னுட்டாங்களேக்கா. அதை விடையாக்கா நம்மளை யாரும் கொண்டையா செய்கிறாங்க? இல்லைல்ல, ஏதோ பேசுகிறாங்க, திட்டுறாங்க, ஜாட பேசுகிறாங்க, அவ்வளோதானே. இயேசுவை கொன்னுட்டாங்களே. நான் இதுக்குள்ளே தான் இப்போ யோசிச்சுட்டே இருக்கேன். இயேசுவை கொன்னுட்டாங்களே, இயேசுவை கொன்னுட்டாங்களே, இயேசுவையே கொன்னுட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு. எனக்கு உடனே மனசில் அந்த பாரம் போயிட்டு, ஆமாம், என்ன பாவமே செய்யாத இயேசுவையே கொன்னுட்டாங்க, நம்மெல்லாம் என்ன, யார் எதுவும் சொல்லிட்டு போட்டு. அருமையானவர்களை, இப்படி நீங்கள் வாழ்ந்தால் கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, அதை உங்களுக்கு நான் தலைப்பாகி கொடுத்துருக்கிறேன். கர்த்தருடைய வாய் என்ன சொல்லிட்டு அப்படின்னா, நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தால் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று. மாசத்தில் ஒரு நாளாவது திருவிருந்து எடுங்க. யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனம். யோவான் 6:54. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆண்டவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும். இங்கே திருவிருந்திலே பங்கு கொள்ளாமல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் என்ன எவ்வளவு தர்மம் செய்யுங்க, எவ்வளோ நாள் ஊழியம் என்ன செய்தாலும் சரி, திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. மாம்சத்தை புசிக்க வேண்டும், இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். மாசத்தில் ஒரு நாளாவது பாவ மன்னிப்பை கேட்டு இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும். அடுத்து மீகா 4வது அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தந்தன் திராட்சை செடியின் நிழலிலும் தந்தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அடுத்து சேனைகளின் கர்த்தருடைய வாய் சொன்ன இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சகோதரி சொந்த வீடு இருக்கும்போது ரொம்ப கடனாகி கடைசியில் வீடு விற்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. வீடு விற்கிற அந்த கண்டிஷனுக்கு வரும்போது தேவன் இந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார். நீ எதுக்கு கவலைப்படுற? மீகா 4:4. அவனவன் தந்தன் திராட்சை செடி நிழலிலும் தந்தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இந்த வார்த்தையை தேவன் அவங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். வீட்டை விற்க போறியாம்மா? கடன் ஆயிட்டா? வீட்டை விற்க போறியா? சரி, வித்துரு. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நீ ஓ சொந்த இடத்துல ஓ அத்திப்பழத்தை சாப்பிடுவ, ஓ திராட்சை செடி நிழலில் நீ குடியிருப்ப என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். கடனாகி விட்டது, வீட்டையும் விற்று விட்டார்கள், எல்லாமே போய்ட்டு தங்க ஜாமான் எதுவுமே இல்லை, அதிகமான கடனாகி விட்டது. ஆனால் அருமையானவர்களே, அதற்கு பின்பு அந்த வாக்கு தத்துவம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிச்சு விட்டது. நிறைவேறிட்டு எப்படி நிறைவேறிட்டு தெரியுமா? உங்களுடைய பையன் சின்ன பையன்தான், ஒரு சின்ன தொழிலை ஆரம்பித்தான். அந்த தொழிலை தேவன் ஆசீர்வதித்தார், அனுசாரியாக இருந்தார், அனுக்கிரகம் பண்ணினார். இந்த தொழில் மட்டமடந்து விருத்தி அடைந்து விட்டது. இந்த ஒரு பெரிய வீடு வாங்கிவிட்டார், மாடி வீடு, சகல வசதிகளோடு கூட வீடு வாங்கிவிட்டார். வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. ஏனென்றால் கர்த்தரின் வாய் அதை சொல்லிற்று.
அதை அந்த சகோதரனை விசுவாசித்தார். அவர்கள் பிள்ளைகள் அதை விசுவாசித்தார்கள். அருமையானவர்களே, ஏற்ற நாளிலே அவர்கள் அந்த சொந்த இடத்துல இன்றைக்கும் அவர்கள் சொந்த இடத்துல குடியிருக்கிறார்கள். நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க, வேறு ஊரில் இருக்காங்க. இப்போ வந்திருக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காரியத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன். அந்த அன்னையை கூப்பிட்டு சொன்னாங்க, தேவன் எங்களுக்கு ஒரு கப்பல் கொடுத்துருக்காரு, பார்க்க வரீங்களான்னாங்க. அப்போ நம்ம கப்பல்னால் என்ன நினைப்போம்? கடலில் இருக்கு போல், கப்பல் வாங்கியிருக்காங்க போல் அப்படின்னு. இப்போலாம் இந்த ஃபோன் வசதி கிடையாது பார்த்துக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அதனால் நம்ம அந்த கான்டாக்ட் இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வெளியே வந்தாங்க. நானும் அந்த அண்ணன் பின்னால் வந்தாங்கன்னா வெளியே அவங்க கார் விட்டுருந்தாங்க பாருங்க. அது எனக்கு பேர் தெரியாதுல்ல, காருன்னா ஒன்றும் பேர் தெரியல. கப்பல் மாதிரி இருக்குது அந்த கார். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கார். சென்னையிலேருந்து அந்த அவ்வளோ பெரிய காரில் அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க. தேவன் எங்களுக்கு கொடுத்த கப்பல் காயுது அப்படின்னாங்க. பாருங்கள், வறுமையில் சொந்த வீட்டை விற்றுட்டு போனவங்க தேவனுடைய வாக்கு தத்தம் அவங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி சொந்த வீடு கட்டி இன்றைக்கு கப்பல் போன்ற கார் வைத்திருக்கிறார்கள், ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தருக்குள்ளே இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் அவங்க இந்த சகோதரியோடு பேசுவேன். அவங்ககிட்ட பேசும்போதே ஆண்டவர் மேல் அதிகமான அன்பாக அவர்கள் பேசுவார்கள். தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு கர்த்தருடைய வாய் சொன்னது ஒரு நாளும் மாறாது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதியுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிப்பார். தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, வேதத்துக்கு முதலிடம் கொடுங்க, நிறைய நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, தர்மங்கள் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் அப்பொழுது நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம், இன்னும் நேமியம் கருணை நீலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாலை உலகம் வாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய கற்பனைகளை கைக்கொள்ள கிருபைத்தார். பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து யாக்கோபுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உங்கள் வாய் சொன்ன வார்த்தை எங்களுக்கு நிறைவேறணும். அவனவன் தந்தன் திராட்சை நெடியிலே சொந்த வீடு வாசல்லே வியாபாரங்கள் வைத்து குடியிருந்து கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்காக ஜீவிக்க தேவனே உடைய வாய் சொன்ன வார்த்தைகள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு குற்றங்கள் குறைகளை மன்னித்து கடன் பாரத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை, நோயில் கிடக்கிற மக்களுக்கு விடுதலை, சமாதானம் கொடுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. கீழ்ப்படியாத முரட்டு பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் எங்களோடு இருந்து உடைய வருகையிலே சந்திக்க கிருபை தர வேண்டும் என்று பிறந்தநாள் திருமண நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.